வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அப்ளிகேஷன் லோகோவை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. வாட்ஸ்அப் தாங்க. அது ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு மோஸ்ட் பாப்புலரான அப்ளிகேஷனை பற்றி தான், அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் புதுசாக 2022 கொடுத்துருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸும் அதோடு இனிமேல் வாட்ஸ்அப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் தாங்க நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் உடனுக்குடன் நாங்கள் போடுற வீடியோவை பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து ஐஓஎஸ் ஃபோனுக்கு இப்போ மாறுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபைல்ஸு சேட் எல்லாமே போயிருமே அப்படின்னு கவலையே பட வேண்டாம். இப்போ ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஓஎஸ் மாற்றுறதுக்கான மூவ் டு ஐஓஎஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபைல்ஸு சேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கொடுக்கக்கூடிய டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடியோ காலுங்க. வீடியோ காலில் அதிகபட்சம் எத்தனை பேர் பேசலாம்னு நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, 32 பேர் வரலையும் நீங்கள் வீடியோ கால் தாராளமாக பேசிக்கலாமுங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா கூகுள் மீட்டு, ஜூம் காம்க்கெலாம் வேலையே இல்லாமல் போயிருப்பாருங்க. ஒரு கிளாஸ் ரூமுக்கே ஒரு டீச்சர் தாராளமாக கிளாஸ் எடுக்கக்கூடிய வசதி இதில் அமைஞ்சு போயிடுதுங்க. 32 பேருங்கும்போது தாராளமாக கிளாஸ் எடுக்கலாம் பாருங்களா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்லங்க. குரூப்பில் எக்கச்சக்கமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, 512 பேர் வரலையும் ஒரு சிங்கிள் குரூப்பில் சேர்த்துக்கலாமுங்க. அதே மாதிரி தேவையில்லாத மெசேஜஸ்லாம் யாராவது மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அடிக்கடி மெசேஜ் பண்ணுறாங்க, அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்க அட்மின் அதை டெலிட் பண்ணக்கூடிய அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு லிங்கை கொடுத்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அதில் நமக்கு தேவையில்லாதவங்க யாராவது சேர்ந்துட்டாங்க, அவங்கள நீக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் அந்த லிங்கை ரீஜெனரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுப்பிச்சுட்டு மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சேர்த்திங்க அப்படின்னாக்க அப்போ சேர்றவங்க மட்டும்தான் வருவாங்க. பழசாக சேர்ந்தவங்க யாரும் வரமாட்டாங்க. அவங்க தொல்லையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரைவசிங்க. அதாவது தேவையில்லாதவங்க நிறைய பேர் நம்மளை பல குரூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க, 5 குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு தேவையில்லாத மெசேஜாக இருக்குது, நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னாக்க இந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சுக்கலாம். முதல்ல உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ள ப்ரைவசிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ப்ரைவசிக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த குரூப்புங்கிற ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்ரி ஒன், மை காண்டாக்ட் எக்ஸெப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மை காண்டாக்ட்ஸ் எக்ஸெப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி யார் அதிகமாக உங்களை அடிக்கடி ஆட் பண்ணுறாங்களோ, யார் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்பரை ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொரு தடவை உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போதும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். அதாவது அவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் குரூப்பில் ஆட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ அதனால் அவங்களால அவ்வளோ ஈஸியாக உங்களை ஆட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் மை காண்டாக்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே நல்லது தான். காண்டாக்ட்ஸில் உள்ளவங்க மட்டும் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வாட்ஸ்அப்புக்கு நிறைய விஷயங்கள் எங்கேருந்து வருதுங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆமாங்க, டெலகிராம்லேருந்து தாங்க. டெலகிராம்லேருந்து இப்போது இங்கே சேட்டுக்கு ரியாக்ஷன் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் எமோஜிஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் ரீப்ளை பண்ண அவசியமே இல்லைங்க, ஒரு ரியாக்ஷன் போட்டாலே அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி டெலகிராம் மாதிரியே இவங்களும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயன்படுற விஷயத்தை ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் நீங்கள் ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், இல்லை வீடியோ ஃபைலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக நீங்கள் 2 GB வரலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமுங்க. இது ஒரு பெரிய ஆப்ஷன் இல்லை. இது எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், டெலகிராம்லேருந்து தான். டெலகிராமில் என்ன புது ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி மேலே உள்ள ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் நிறையா யங்ஸ்டருக்கு தேவைப்படுங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவசி செட்டிங்லேயே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கட்டும், டிபியாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டு சீனாக இருக்கட்டும், இல்லை
இல்லை ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யார் யார் பார்க்கலாம், யார் யார் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்த மாதிரி மை காண்டாக்ட்ஸில் யாரும் பார்க்கணுமா, இல்லை மை காண்டாக்ட்ஸ் எக்ஸப்ட்னு கொடுத்துருக்குல்ல, அதில் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்கள தவிர பாக்கி எல்லோரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வாய்ஸ் நோட் அனுப்புகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும்போது சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குது, உடனே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறதை பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு நீங்கள் திரும்பவும் மறுபடியும் நீங்கள் மறுபடியும் அதே இதிலே கண்டினியூ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டோரேஜை நம்மளே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணும், என்னென்ன ஃபைல்ஸ் வேண்டாம், எது தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆப்ஷனையும் நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி போகலாங்கிறது இங்கே பாருங்கள். ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாடி போனீங்கன்னாக்க மேனேஜ் ஸ்டோரேஜ்னு ஒரு ஃபைல் ஒன்று வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்க அதுக்குள்ளாடி நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து லார்ஜர் தென் 5 MB 5 MBக்கு மேலே உள்ள வீடியோ, ஃபோட்டோஸ் எதுனாலும் அது ஷோ பண்ணும். அதில் எது தேவையானது தேவையில்லாத எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னாக்க மொபைல் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். வாட்ஸ்அப்பும் இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெசேஜஸ் சேட்டுக்காக எவ்வளோ மெமரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தாராளமாக அதில் பார்த்துக்கலாம். அதே போல் மேனேஜ் ஸ்டோரேஜுக்கு அடுத்த ஆப்ஷனாக இருக்க நெட்வொர்க் யூஜேஜில் போய் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நெட்வொர்க் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஸ்டேட்டஸ் எத்தனை நம்ம வச்சுருக்கோம், அடுத்தவங்ககிட்ட எத்தனை எவ்வளோ பார்த்துருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து வந்துடுங்க. இதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். கால்ஸ், மீடியா, கூகுள் ட்ரைவில் எவ்வளோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், எல்லா விஷயத்தையுமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். போனஸ் டிப்ஸாக என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வருங்காலத்தில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக்கப் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை வந்து இனிமேல் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான விஷயங்களை வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் மெமரியில் தானே இவ்வளோ நாளாக இருந்தது, இனிமேல் அது தேவையில்லைங்க, வெளியிலேயே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டுலாம். அதே மாதிரி தவறுதலாக ஒரு மெசேஜை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதை அன்டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து அதை உடனே திரும்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ சாத்தியப்படும் தெரியலை. அது எப்படியும் ஒரு மினிமம் செகண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்ததான் டெலிகிராமில் மாதிரியே இதுலேயும் வந்து கெப்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர் கொடுத்து அதில் வந்து நமக்கு தேவையான முக்கியமான மெசேஜெலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கடுத்து தான் ஸ்டேட்டஸ் வந்து தனியாக ஒரு பக்கத்தில் போய் ஓப்பன் ஆகும்ல, அது இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமில் மாதிரி மேலே வந்து மேலே உள்ள ஐக்கானில் ரவுண்டில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். எவ்வளோ அப்டேட்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.